உண்மைதான். ஆவின் பாலுக்கு ஊற்றும் ஒவ்வொரு லிட்டருக்கும் ரூபாய் 1.25 நஷ்டம். தமிழக பால் உற்பத்தியாளர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில இருக்காங்க. த மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் கிரைசிஸ். தீவன விலை உயர்வு ஒரு பக்கம், குறைவான கொள்முதல் விலை இன்னொரு பக்கம். விவசாயிகளின் இந்த வேதனையான குரலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன? இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் பேபி ரோஸ். காலையில எழுந்ததுமே நாம குடிக்கிற பால் பின்னாடி இவ்வளவு பெரிய கண்ணீர் கதை இருக்குன்னு பலருக்கு தெரியாது. ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்கும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1 லிட்டருக்கு ரூபாய் 1.25 நஷ்டத்தை சந்திச்சுட்டு வரதா புகார் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. விவசாயிகளின் கணக்கு. ரூபாய் 1.25 நஷ்டம் எப்படி? தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம்.ஜி. ராஜேந்திரன் வெளியிட்ட தகவலின்படி, காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் 1 லிட்டர் பசும்பால் உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு சராசரியாக ரூபாய் 50 முதல் ரூபாய் 61 வரை செலவாகுது. தீவனம், பராமரிப்பு, வேலையாட்கள் கூலியெல்லாம் சேர்த்து. கரண்ட் ஆவின் பிரைஸ். ஆவின் நிறுவனம் தற்போது பசும்பாலுக்கு லிட்டருக்கு ரூபாய் 38, அதாவது ரூபாய் 3 ஊக்கத்தொகை சேர்த்து மட்டுமே கொடுக்குது. தி கம்பாரிசன். தனியார் நிறுவனங்கள் லிட்டருக்கு ரூபாய் 42 முதல் 45 வரை கொடுக்கும்போது ஆவின் அதவித ரூபாய் 2 முதல் 5 வரை கம்மியா கொடுக்குது. இதனால மற்ற செலவுகளை சரிக்கட்ட முடியாம ஒவ்வொரு லிட்டருக்கும் விவசாயிகள் கையை சுட்டுக் கொள்கிறார்கள். தி டெட் கேப். விவசாயிகளின் கோரிக்கைகள். தமிழக அரசுக்கு விவசாயிகள் முன்வைக்கும் 3 முக்கிய கோரிக்கைகள். பிரைஸ் ஹைக். கொள்முதல் விலையை உடனடியாக லிட்டருக்கு ரூபாய் 12 உயர்த்த வேண்டும். பட்ஜெட் அலோகேஷன். பால்வளத்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும். இன்சென்டிவ் டியூஸ். நிலுவையில் உள்ள சுமார் 200 கோடி ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். சேவ் த டைரி செக்டார். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் மத்திய பட்ஜெட் 2026ல ஏஐ மற்றும் அக்ரி செக்டாருக்கு கிடைச்ச பூஸ்ட். இதுக்கு நடுவுல செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல காட்டும் அதிரடி அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கு. த காமன் மேன் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் பேசிக் நீட்ஸ். ஆவின் பால் விலையை உயர்த்தாம விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்க முடியுமா? இல்ல நுகர்வோரை பாதிக்காத வகையில அரசு மானியம் கொடுக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு ஃபார்மர் இஷ்யூஸும் ஆவின் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Baby Rose signing off. Keep watching. Bye bye.